நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவின் டயட் குக்கர். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் யூடியூபர் சவுக்கு சங்கரை கடந்த டிசம்பர் 24 கைது செய்தனர். நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு விசாரிக்கும் வழக்கு குறித்து தவறான தகவல்களை பரப்பியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜாமீன் கேட்டு சவுக்கு சங்கர் தாக்கல் செய்த மனு சென்னை ஹைகோர்ட் நீதிபதி சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது. சவுக்கு சங்கர் தொடர்ந்து தவறான தகவல்களை வெளியிட்டு வருகிறார் என போலீஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. வாதங்களை ஏற்க மறுத்த நீதிபதி போலீஸ் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். சமீப காலமாக கருத்து தெரிவித்ததற்காக குற்றவியல் வழக்குகள் பதிவு செய்யப்படுவதுடன் அவர்கள் கைது செய்யப்படுவதையும் காண முடிகிறது. ஜனநாயகம் என்பது முழுக்க முழுக்க கருத்துக்கள் அடங்கியது. நியாயமானது மட்டுமே நிலைத்து நிற்கும். ஒரு கருத்து ஆதாரமற்றதாக இருந்தால் அது நீண்ட காலத்திற்கு நீடிக்காது. ஒரு கருத்தை சொன்னதற்காக ஒருவர் மீது வழக்கு தொடுப்பது பாசிச அணுகுமுறையாகும். வழக்கு தொடுப்பது வேறு, கைது செய்வது வேறு என்பதை சுப்ரீம் கோர்ட் பல்வேறு வழக்குகளில் தெரிவித்துள்ளது. காவல்துறையினர் தேவையற்ற கைது நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளது. இது போலீசாரின் காதுகளில் விழுந்ததாக தெரியவில்லை. வன்முறை தூண்டப்படும் போது மட்டுமே போலீஸ் தலையிடுவது நியாயப்படுத்தப்படும். இந்த வழக்கில் மனுதாரர் சவுக்கு சங்கர் மீது 2 முறை குண்டர் தடுப்புச் சட்டம் போடப்பட்டுள்ளது. சுப்ரீம் கோர்ட் மனுதாரருக்கு நிவாரணம் வழங்கிய போதும் அவர் மீது அடுத்தடுத்த வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன. இத்தகைய அணுகுமுறை சட்டத்தின் மீதான மரியாதையை குறைக்கும் விதமாக உள்ளது. மனுதாரர் முக்கியத்துவம் இல்லாத காரணத்திற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையின் தவறான நடத்தை எல்லா இடங்களிலும் தெளிவாக தெரிகிறது. மனுதாரர் மீதான வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என கோர்ட் கருதுவதால் அவருக்கு நிபந்தனை விதிக்கவில்லை. சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி கோர்ட் உத்தரவிடுகிறது என நீதிபதி சுவாமிநாதன் கூறினார்.